கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் நெருப்பில் 2 பெண்கள் தவறி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரவலூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த விஜய் மற்றும் ரம்யா ஆகியோர் நெருப்பில் தீ மிதித்த போது எதிர்பாராத விதமாக கால் தவறி இருவரும் நெருப்பில் விழுந்துள்ளனர். அருகில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் பனங்குடியில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. பனங்குடியில் உள்ள பெரியநாயகி அம்மன் திருக்கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் 27 குதிரை வண்டிகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. இந்த பந்தயத்தில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் குதிரையின் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்பட்டது. இந்த போட்டியை காண சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று போட்டியை கண்டுகளித்தனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் கல்லூரி மாணவி குளிப்பதை எட்டி பார்த்த ஆட்டோ ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி அவரது வீட்டில் குளித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த வாலிபர் ஜன்னல் வழியாக பார்த்துள்ளார். இதனை அறிந்த மாணவி கூச்சலிட்ட நிலையில் அந்த வாலிபர் தப்பி ஓடி உள்ளார். இதனையடுத்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் தப்பியோடிய வாலிபர் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் என்பதும் ஏற்கனவே ஆட்டோவில் பயணித்த ஒரு பெண்ணிடம் அவர் தவறாக நடந்து கொண்டது தொடர்பாக வழக்கு இருப்பதும் தெரியவந்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆம்புலன்ஸ் தாமதமாக வந்ததால் தான் சிறுமி உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். பரதராமி பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவரின் மகள் சஞ்சனா சுடுதண்ணீர் வைப்பதற்காக ஹீட்டர் போட்டபோது மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்தார். இதையடுத்து சிறுமிக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல் உதவி அளிக்கப்பட்ட நிலையில் ஆம்புலன்ஸ் வர தாமதமாகி உள்ளது. இதனால் அந்த சிறுமி ஆட்டோவில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் சிறுமியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதிகாலையில் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். மேலும் கடலில் குளித்து விளையாடி குடும்பத்துடன் பொழுதை கழித்தனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகமாக இருந்ததால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மன்னவனூர் சூழல் சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொடைக்கானலிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மன்னவனூர் கிராமத்தில் சூழல் சுற்றுலா தலம் அமைந்துள்ளது. மலை முகடுகளுக்கு நடுவே உள்ள சிறிய ஏரியில் பரிசல் மற்றும் குதிரை சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். விடுமுறை தினத்தையொட்டி சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அதிகாலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சேர்வராயன் கோயில், அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், கிளியூர் நீர்வீழ்ச்சி, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. விடுமுறை தினத்தையொட்டி தென்காசி மாவட்ட மெயினருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி மற்றும் சிற்றருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்த நிலையில் மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டை சாலையில் மாடு முட்டி இருசக்கர வாகனம் பேருந்து மீது மோதிய விபத்தில் நீதிமன்ற ஊழியர் உயிரிழந்தார். நெல்லை தங்கம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த வேலாயுதராஜ் வண்ணாரப்பேட்டை தெற்கு புறவழிச்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த இரு மாடுகள் இவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சாலையில் விழுந்த வேலாயுதராஜ் மீது அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வேலாயுதராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இப்பகுதியில் புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் மின்கம்பி உரசியதில் பனைமரங்கள் பற்றி எரிந்தது. ஸ்ரீமுஷ்ணம் சக்கரக்குளம் அருகே மழை பெய்து கொண்டிருந்த போது பலத்த காற்று வீசியதால் மின்கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி பனைமரங்கள் தீப்பிடித்து பற்றி எரிந்தன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்கடையூரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் சாவுக்கு காரணமான அதிகாரிகளை கைது செய்ய கோரி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்தும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 25 லட்சம் வழங்கிட வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது.